இன்பமேங்கிற தலைப்ப எவ்வளவு இன்பமா பேசியிருக்கார் பாருங்க. அதாங்க மதுரை மீரா. மனைவி வந்திருந்தா இன்னும் கூடுதலாவே பேசியிருப்பாரு. ரொம்ப அருமையான பேச்சு. இன்னைக்கு என்னங்க மருத்துவம், என்னங்க நீங்க பெரிய ஆரோக்கியத்தை தந்திருக்கிறீங்க. இந்த நாகரிக மாற்றம் எதங்க தந்திருக்குது? தொந்தியும் தொப்பையுமா போய் நடந்துகிட்டு இருக்கிறத தானங்க இந்த நாகரிக மாற்றம் தந்திருக்குன்னு சொன்னாரு. இப்ப அவருக்கு மறுப்பு சொல்றதற்காக இன்பமே என்ற அணியிலிருந்து சிறுவில்லிபுத்தூரில் இருந்து திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் வாங்க. சொந்தமிழை உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. சித்திரை திருநாள் பட்டிமன்றத்தினை முற்றத்து முல்லைகள் என சிரிப்பு மத்தாப்புக்களை அள்ளி வீசி கருத்துக்களை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய அன்பு வணக்கங்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நாகரீகமான பேச்சு. நன்றி நடுவர் அவர்களே. நாகரீகம் என்பது என்ன? பண்பாடு என்பது இந்த இந்திய தேசத்திலே குறிப்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தோல் போன்றது. நாகரீகம் என்பது உடை போன்றது. உடை மகிழ்ச்சியையும் தரும், மானத்தையும் மறைக்கும். இந்த நாகரீகம் என்பது மாறினால் தான் நன்றாக இருக்கும். அங்கிருந்து திடீர் திடீர்னு சாம்பார் பொடி, திடீர் திடீர்னு ரசப்பொடி. என்னங்க 1ஆம் தேதி ஆனா 2 ஏடிஎம் போட்டு எங்க வீட்டுக்காரர் சம்பளம் எடுக்கிறாரு, அதுவும் வேணும், அப்புறம் திடீர் சாம்பாரும் வேணாம்னா என்ன பண்றது? திடீர் திடீர் எங்க ஒரு காலத்திலே ஊர் மொத்த ஊரும் செத்து போச்சு. கொள்ளை நோயினா, பிளேக் நோயினா, அம்மை நோயினா, என்னன்னு கேட்டா ஆத்தாளுக்கு கோபம்னா இங்க ஆத்தா மேல இருந்த பழியை தூக்கி எறிந்தது எங்களுடைய நாகரிகம் தானே நண்பர்களே. அறிவியல் என்ற பெயரில் எங்களுடைய நாகரிகம் தானே காளியாத்தாளையும் மாரியாத்தாளையும் காப்பாத்தி கொடுத்து, சாமி இல்லடா உங்களை கொன்னது படுவாவிகளா, சுத்தம் இல்லாம இருக்கீங்க, கையை கழுவிட்டு சோறுதுன்னு திறந்த வழி புல்களை சொன்ன மாதிரி திறந்த வழியில எதுவும் செய்ய நாத்தமடி பண்ணி வைக்காத என்று சொல்லி கொடுத்தது எங்களுடைய நாகரீகம் இல்லையா? மனுஷனா இருந்தா கொஞ்சமா நன்றி வேண்டாம். ஹை பிரஷர் இருந்தா இறக்கிடலாம், லோ பிரஷர் கேஸுகள் என்ன பண்றது? அதனாலவே அந்த அளவுக்கு பேசுறாரா? இல்ல, அங்க இருந்து எனக்கு மகிழ்ச்சியாவும் இருந்தது, அதே நேரத்தில் சின்ன சங்கடமும் இருந்தது. மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, தொலைக்காட்சி இருக்கு, எல்லாமே இருக்குது. தாத்தா இருக்காங்களா, பாட்டி இருக்காங்களா, சித்தப்பா இருக்காங்க, அது நியாயமான கேள்விதான். ஆனா நான் உங்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அந்த காலத்திலே இந்த வசதிகள் எல்லாம் இல்லை, நாகரிகம் அடையாத காலத்திலே உறவுகள் இருந்தன. ஆனால் உறவுகள் எப்படி இருந்தன? என்னுடைய சகோதரி அழகா ரேணுகா சொல்லிட்டு போனாங்க. அப்படின்னு சொன்னா தாத்தா வந்துட்டாருன்னு அர்த்தம். 2 தடவை செரும்னா அவருக்கு தண்ணி மோந்து கொடுக்கணும்னு அர்த்தம்னு. உள்ள போய் பாத்தீங்கன்னா போட்டோ இருக்குங்க வீட்டுக்குள்ள ஹால்ல. தாத்தா சட்டையை கழட்டி போட்டு தில்ல உட்கார்ந்து இருப்பாரு. ஆம்பளையா இப்படி வேணா இருப்பாராம், போட்டோ பார்த்தாலே தெரியும். எங்க பாட்டி மேலும் முந்தி எடுத்து மூடிக்கிட்டு நிமிந்து கூட போட்டோகிராஃபரை பார்க்க போட்டோ எடுக்கிற ஒரு ஆம்பளையா இப்படி நிப்பாங்க. அந்த பெண்ணினுடைய கண்ணை கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து பாருங்க, எங்க வீட்டுக்காரர் ஜம்முன்னு எனக்கு பின்னால் நிக்கிறாரு, நான் கால் மேல கால் போட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறேன். லேமினேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ உங்களுக்கு இன்பமா தானே இருக்கும். ஏட்டையும் பெண்கள் தொடுவது பாவம் என்று இருந்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று பாரதி உங்களுக்காகத்தானே சொன்னான். அங்கிருந்து எல்லாருக்கே எதுவும் இல்லையா? எல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு, எதுவும் இல்லையா? போங்கயா, எல்லாமே இருந்துச்சு. எல்லா உறவுகளும் இருந்தது. உறவுகளுக்குள்ள இருக்க வேண்டிய சுமூகம் இருந்ததா? கணவன் மனைவியை விடுங்க, மாமியா அப்படி பார்த்தாலே மருமக உள்ள ஓடிடணும். மாப்பிள்ள வந்தாருன்னா மாமியா உள்ள ஓடிடணும். மருமைய வந்தாருன்னா இன்னைக்கு வாங்க மாப்பிள்ள உட்காருங்கன்னு மாமியாரும் மருமகனும் சேர்ந்து உட்கார்ந்து வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கிறார்கள். இந்த மாற்றத்தை நீங்கள் தவறு என்று சொல்லுகிறீர்களா நண்பர்களே? இத தவறுன்னு சொல்றீங்களா? உறவுகள் சுமூகமாக இருக்கிறது. அதை விட்டுட்டு அங்கிருந்து செல்ல பாத்தீங்களா? சரியா பயன்படுத்துங்க. பலசர கடைக்கு போங்க, பருப்பு இருக்கு வாங்கி கடன் சாப்பிடுங்க, புரோட்டீன் இருக்கு, நிறைய காய்கறி இருக்கு வாங்கி தின்னுங்க. அதை விட்டுட்டு முத்திலங்க உனையா பாலிடால் விற்கிறாங்க, குடிச்சா செடாருன்னு செத்து போவாங்க. அடுத்து வந்தால் எலி பாசானம் இருக்கு, உனக்கு எதை வேணுமோ அதை வாங்கி நீ திங்கிற, நாங்க என்ன பண்றது? நல்ல விஷயங்களை பாருங்கள், சீடம் தெரியாமல் சாமி ஆடாதீர்கள் நண்பர்களே. தேர பார்க்க சொன்னா தெப்பத்தை பாக்குற கூட்டம். தேர பார்க்க சொன்னா தெப்பத்தை பாக்குறது. ஆசிரியரும் மாணவரையும் பற்றி 1000 நீங்கள் கடிதோக்குகளை சொன்னீர்கள். நான் சொல்றேன், சோழபுரம் பள்ளியிலே சாதாரண குக்கிராமத்திலே தமிழாசிரியராக பணிபுரிகிறேன். என்னுடைய மாணவன் 10ஆம் வகுப்பிலே 100க்கு 100 எடுத்திருக்கிறான். என்ன சொல்றீங்க? கல்வி வியாபாரம் என்று சொன்னீர்களே, உங்களுடைய காலத்திலே கல்வி அத்தனை பேருக்கும் கிடைத்ததா நண்பர்களே? வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு இல்ல மச்சான். அக்கா வராதனால ஏறி ஏறி பேசுறீங்க. அவங்களுக்கு தான் அப்படி பேச தெரியுமா? உங்களுக்கு தான் அப்படி பேச தெரியுமா?
வாதத்துக்கு தான் மருந்து இருக்கு. அங்கிருந்து வந்து அப்படி இருக்கா எங்க வீட்டுல வந்து பாருங்க உறவுகள் எப்படி இருக்கிறது என்று. என் மாமியார நான் அத்தனே கூப்பிடுறது இல்ல, எப்படி அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இல்ல மாமியார அம்மானு கூப்பிட்டா உங்க வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடுவீங்க? வரணும்ல, பேரை சொல்லி கூப்பிடுவேன். அந்த மனுஷனுக்கு பேர் வச்சிருக்காங்கல்ல. ஓ நல்ல வேளை அந்த மனுஷனை அப்படி கூப்பிடுவீனாவது சொன்னீங்க. என்னோட பெட்டர் ஹாஃப் அவரு, என்னுடைய வாழ்க்கை துணை. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதை நீங்கள் ஏன் 3வது மனிதர்கள் மூக்கை நுழைத்து பேரை சொல்றியா எப்படி சொல்ற? உங்களுக்கு என்னங்க? நாங்க எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கிட்டு போறோம். நான் எங்க மாமியா 1000 காரணங்களுக்காக அம்மா வந்து கூப்பிடுகிறேன். நான் 7-8 மணிக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு பஸ் ஏறணும், அது ஒரு விஷயம் இருக்கட்டும். ஆனா என் மாமி என்னை எப்படி அழைப்பார் தெரியுமா? என்ன தாயி, என்னடா தாயி? இந்த இந்த உறவு சுமூகம் என்பது உங்களுக்குள்ளே அன்று இருந்ததா? அங்க இருந்து எய்ட்ஸ் வந்துருச்சு, முன்னாடியே இருந்துச்சு சார், உங்களுக்கு பேர் தெரியாம இருந்துச்சு, எங்கால் கண்டுபிடிச்சு சொல்லிருக்கேன். நாங்க பேர் கண்டுபிடிச்சு அதுக்கு 4-5 டெஸ்ட வச்சு உங்களுடைய சிகிச்சை பத்திரமாக வேற வைத்திருப்போம், அடுத்த ஆளுக்கு சொல்லி கேவலப்படுத்த மாட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். இதை விட நாகரிகம் எங்காவது இருக்குமா? குரங்கா இருந்த மனிதனை நிமிரச் செய்ததல்லவா நாகரிகம்? ஆசிரியர் படிக்க சற்று தாமதித்தால் எங்களுடைய குழந்தைகள் நாளைக்கு படித்து வந்து சந்தேகம் கேட்கும் ஆசிரியர்களுக்கே சொல்லிக் கொடுக்கும் என்றால் நாங்கள் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் என்றாரே, அந்த நாகரிக பகுதியிலே மிகச்சரியாக சென்று கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை நிறைவாக சொல்லுகிறேன். ஜோசப் ஃப்ரிக்மண்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க எழுத்தாளர் ஒருவர் தி வேர்ல்ட் இஸ் பிளாட் என்ற உலகம் தட்டையானது என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்திலே ஜோசப் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? மகனே, என்னுடைய அம்மா எனக்கு உணவு ஊட்டும் போது இப்படி சொல்லி உணவு ஊட்டினாள். எப்படி சொன்னானா, சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடுடா, இந்த பிரெட் கூட இல்லாம ஹேவ் யுவர் பிரெட், இந்த பிரெட் கூட இல்லாம இந்தியாவிலும் சைனாவிலும் நிறைய பிச்சைக்கார குழந்தைகள் இருக்காங்க, உணவு பறிச்சுக்கிடுவாங்கப்பா, சீக்கிரம் சாப்பிடு என்று சொல்லி எனக்கு என் தாய் உணவு ஊட்டினாள். ஆனால் இன்று என் மகனுக்கு என் மனைவி எப்படி உணவு ஊட்டுகிறாள் தெரியுமா? சீக்கிரம் சாப்பிட்டு வேகமா பள்ளிக்கூடத்து போய் நல்லா படிச்சிரு, இல்லனா உன் வேலையாவ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அறிவையாளி கற்றுக்கொள்ளுவான் என்று உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து பயப்படுகிறது, வல்லரசு வரிசையிலே நிற்கிறது என்று சொன்னால் பண்பாட்டை தவற விடாமல் தோளை மிகச்சரியாக வைத்துக் கொண்டு எங்களுக்கு தேவையான, எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, எங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் நாகரீக மாற்றம் என்ற பெயரிலே நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது எல்லாம் எங்களுக்கு இன்பமாகத்தான் இருக்கிறது. பார்க்கிற கண்ணை பொறுத்து இருக்குது. பகல்ல பசுமாடு தெரியாத ஆளுக்கு ராத்திரில எரும மாடு அடையாளம் காட்ட முடியாது. எனவே நாகரிகம் என்பது எப்போதும் மகிழ்ச்சி தருகிறது. அதை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த ஜி தொலைக்காட்சிக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இந்திரா ஜெயச்சந்திரன் இன்பம்பே என்கிற அணியை தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்க. அடுத்து கடைசியா ஒன்ன சொல்லிட்டு போனாங்க, பசுமாடு எரும மாடுன்னு கறவை மாடுகளா பார்த்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நாங்க நாகரீகத்துல உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிற முன்னேற்றத்தை அதை ஏத்துக்கிற தெரியாம அந்த பக்குவம் உங்களுக்கு இல்லாம உங்களோட எங்களுக்கு பேச்சுவார்த்தையே இல்லைன்ட்டாங்க. விடுவாங்களா இந்த அணி? பேச்சுவார்த்தை இல்லைங்கிறக்கா எந்திரிச்சு போயிடலாம்னு இவர் நினைக்கிறாரு. ஆனா அந்த அணியில இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, திருமதி மகேஸ்வரி சர்க்குரு அவர்கள் துன்பமே என்ற அணிக்காக விவாதத்தை தருகிறார்.